சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கூலிப்படையுடன் சேர்ந்து தொழிலாளியை அடித்து கொலை செய்து இரவோடு இரவாக கல்குவாரியில் வீசிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியோட முயன்ற முதலாளி உட்பட 5 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் பதிவான சுமார் 3 லட்சம் செல்போன் எண்களை ஆய்வு செய்து போலீசார் குற்றவாளிகளை பிடித்தது எப்படி? சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த கத்தேரி ஊராட்சி கள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியில் கடந்த 11ஆம் தேதி ஆண் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு முதலில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் உடற்கூறாய்வில் இறந்தவரின் உடலில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேக மரணம் என்ற வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. கொலையாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன. சங்ககிரி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் போலீசார் 4 தனிப்படைகளாக பிரிந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முதலில் சடலமாக கிடந்தவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதே போலீசாருக்கு சவாலாக இருந்தது. அப்பொழுது இறந்தவரின் கையில் RENU என பச்சை குத்தியிருந்த அடையாளம் போலீசாருக்கு முக்கிய துப்பாக அமைந்தது. இதனுடன் கல்குவாரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவான CCTV காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் சம்பவம் நடந்த பகுதியில் சுமார் பதிவான 3 லட்சம் செல்போன் எண்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். இந்த விசாரணையில் சடலமாக கிடந்தவர் ஈரோடு பழைய ரயில் நிலையம் பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ஆனந்த் என்பதும் குமாரபாளையத்தில் உள்ள நாட்டுக்கோடி வறுவல் கடையில் சமையல் மாஸ்டராக வேலை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்த் வேலை பார்த்த கடையின் உரிமையாளரான குமாரபாளையத்தைச் சேர்ந்த சவுந்தர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதற்கிடையே போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த சவுந்தர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கேரளாவில் உள்ள விமான நிலையம் நோக்கி அவர் சென்றபொழுது தனிப்படை போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆனந்த் கடை உரிமையாளர் சவுந்தரிடம் முன்பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்ததாகவும் கடையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சவுந்தர் ஆட்டோ ஓட்டுநர்களான முஸ்தபா என்கின்ற அலாவுதீன், அருள், குல்ஃபீர் பாஷா உள்ளிட்டோரின் உதவியை நாடியிருக்கிறார். சம்பவத்தன்று ஆனந்திற்கு மதுபானம் வாங்கி கொடுத்து மதுபோதையில் இருந்த ஆனந்தை கடையிலேயே வைத்து தாக்கியிருக்கின்றனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். பின்னர் ஆனந்தின் உடலை ஆட்டோவில் ஏற்றி கத்தேரி கள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு கொண்டு சென்று வீசியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த முஸ்தபா என்கின்ற அலாவுதீன், குல்ஃபீர் பாஷா, அருள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடை உரிமையாளர் சவுந்தர் உள்ளிட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கொலை நடந்த 11 நாட்களுக்குள் முதலாளி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த தனிப்படை போலீசாரை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் பாராட்டியுள்ளார்.